அச்சோ, என்ன வெளிச்சமா இருக்கு. சரி, டைம் எடுத்து பார்ப்போம். ஐயோ, ஸ்கூலுக்கு வர டைம் ஆயிடுச்சு. நம்ம ஸ்கூலுக்கு போவோம். ஹலோ, சொல்லுங்க சார். சார், அந்த ஃபைல் நேற்று நான் வச்சுட்டேன் சார். ஆ, அங்கே நேற்று நான் சப்மிட் பண்ணிட்டேன். ஓகே சார், நான் அதை செக் பண்ணிட்டு என்னன்னு உங்களுக்கு இமெயில் பண்ணுறேன். ஷூர் சார், தேங்க்யூ. அம்மா அம்மா சாக்ஸ் போட்டு விடுமா? டேய், நானே இப்பதான் வேலை முடிச்சு டயர்டா உட்காந்துக்கிறேன். போய் அப்பா போட சொல்லு போ. அப்பா அப்பா சாக்ஸ் போட்டு விடுப்பா. டேய், நானே இப்பதான் வாக்கிங் போயிட்டு இருந்தேன். டயர்டா இருக்கு, நீ போய் போடுங்க போடா. என்னதான் அப்பா அம்மாவோ ஒரு சாக்ஸ் கூட சரியா போட மாட்டாங்க. சரி, நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன். பாய்ப்பா. பாய்மா. அம்மா என்னன்னா ஃபோனுன்னு இருக்காங்க. கேட்டா ஃப்ரெண்டு காலு, கஸ்டமர் காலு, கம்பெனி காலுன்றாங்க. அப்பா என்னன்னா நியூஸ் பேப்பர், டிவி, மொபைல்னு இருக்காங்க. அந்த நியூஸ் பேப்பர்ல என்னதான் படிக்கிறாங்களோ தெரியல. மோனிஷ், எந்திரி, ஸ்கூல் டைம் ஆச்சு. அம்மா 5 minutesமா. எந்திரியன்னு சொன்னேன். ஓகேம்மா. குட் மார்னிங் மோனிஷ். குட் மார்னிங்ப்பா. நான் சுடு தண்ணி போடிச்சிருக்கேன். அங்க டவல் இருக்கு பாரு, எடுத்துட்டு குளிக்க போ. ஓகேப்பா. ஆச்சா மோனிஷ்? ஆச்சுப்பா. என் ட்ரெஸ் அங்க எடுத்து வச்சிருக்கேன், போட்டு வா சீக்கிரம். சாப்பாடு ஆச்சாமா? ஆச்சு. இந்த மோனிஷ் சாப்பிடு. என்னம்மா இன்னைக்கு வீட்லயா? பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுப்பா. இந்த உலகத்துல எத்தனை பேர் சாப்பாடு இல்லாம இருக்காங்கன்னு தெரியுமா? இது கிடைக்கிறதே பெருசு. சீக்கிரம் சாப்பிடு. இந்தாங்கம்மா. சரி வா, ஸ்கூலுக்கு லேட் ஆயிருச்சு. பேக் எடு. ஓகேப்பா. நான் பேக் போட்டுக்கிறேன் கூட. ஸ்கூலுக்கு போறேன், லேட் ஆயிடுச்சு. ஸ்கூல் வந்துருச்சு, நான் பேக் பிடி. பாய்ப்பா. இருக்கவா, நல்லா படிக்கணும். நம்மளுக்கும் இந்த மாதிரி அப்பா ஸ்கூலுக்கு கூட்டிட்டு வந்து விட்டுருந்தா நல்லா இருக்கும்ல. சரி, என் விதி. ஹேடா மோனேஷ். ஹேடா தீக்ஷித். டெய்லி உங்க அப்பா தான் ஸ்கூலுக்கு கூட்டிட்டு வந்து விடுவாங்களா? ஆமாண்டா, எங்க அப்பா தான் விடுவாங்க. உங்க அப்பா அம்மா வீட்டுல ஃப்ரெண்ட்லியா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்களாடா? ஓ, பண்றாங்கடா. ஃப்ரெண்ட்லியா இருக்காங்க. என் கூட டைமும் ஸ்பெண்ட் பண்றாங்க. ஹோம்ஒர்க்ல ஏதாச்சும் டவுட் இருந்தா கூட சொல்லி தராங்கடா. எனக்கு நல்லா பாத்துக்கிறாங்க. ஆனா எங்க வீட்டுல அப்படி இல்லடா. என்ன சரியா கண்டுக்கிறதே இல்ல. ஓ, அப்படியா? சரி, சார் வந்துட்டாரு. குட் மார்னிங் ஸ்டூடண்ட். குட் மார்னிங் சார். Don't drag the dishes. Sit down. Thank you sir. Hey. Answer your headline, students. Dikshit. Present sir. Monesh. Present sir. Jessica. Absent sir. Ritesh. Present sir. No sir, he is telling lie. Ritesh did not come to school today. That only no. When he came to school, always used to take leave. Okay, come. Let's go to class. Today we are going to see addition. Okay, va? That too without board or crossword. Now I have some chocolates. How much do you have? 3 chocolates. How much do you have, Dikshit? Give it to Lakshmidhar. Lakshmidhar, you take your chocolate. How much is there now? 1, 2, 3, 4. Okay, like this only you have to do addition. Okay. Now Dikshit, you try one more sum. Now take these 4 chocolates with you. I'll give you 6 chocolates.
1 2 3 4 5 6 7 8 9 10 sir. Very good, Dikshit. Understood now? Yes sir. Okay, bell is going to ring. Pack your bags firstly. Okay, go to your home. Bye, bye, bye. Bye sir. பாடா மோனிஸ் நல்லா படிச்சியா? தீக்ஷித், இங்கெல்லாம் நல்லா தானே சம் போடுற, ஏன் எக்ஸாம்ல மட்டும் மார்க் வாங்க மாட்ற? சார் இங்கன்னா நீங்க நல்லா சொல்லி கொடுக்குறீங்க சார். வீட்ல எல்லாம் எங்க அப்பா அம்மா சொல்லி கொடுக்கல சார். அப்படி என்னடா உங்க அப்பா அம்மா பண்றாங்க? அம்மா வந்து வேலை வேணும்னு லேப்டாப்பு ஃபோனு கையுமா இருக்காங்க சார். அப்போ உங்க அப்பா? அப்பா வந்து நியூஸ் பேப்பரு வேலைன்னு இருக்காங்க சார். அவங்களுக்கு நிறைய வேலை இருக்கும் சார். அப்படியா? சரி, நான் உங்க அப்பா அம்மாட்ட பேசுறேன், நீ வீட்டுக்கு போ, பார்த்து போகணும், சரியா? ஓகே சார். பாய் சார். பாய். நம்ம இப்போ தீக்ஷித்தோட பேரண்ட் கால் பண்ணி பார்ப்போம். The person you are trying to call is currently busy. என்ன பிஸின்னு வருது? சரி, அவங்க அப்பா கடிச்சு பார்ப்போம். ட்ரிங் ட்ரிங். The person you are trying to call is currently busy. ஹலோ, யார் சார் நீங்க? நான் தீக்ஷித்தோட கிளாஸ் டீச்சர் பேசுறேன் சார். என்ன சார்? நான் அவனை பத்தி உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணுமா சார்? இல்லை சார், நான் கொஞ்சம் பிஸியா இருக்க, அப்புறமேட்டு உங்களுக்கு கால் பண்றேன். என்ன இவரு வச்சுட்டாரு? ஒருவேளை தீக்ஷித் சொன்னது உண்மைதான் போல. சரி, நம்ம நாளைக்கு ஒரு பேரண்ட்ஸ் மீட்டிங் போட்டுருவோம். Tomorrow is a parents meeting. Everyone should attend the next day. Good morning sir. Good morning ma'am. குட் மார்னிங் சார். மோனிஷ் பேரன் தானே? ஆமாம் சார். இந்தாங்க சார், அவனோட ரிப்போர்ட் கார்டு பாருங்க. இந்தாங்க சார். நல்லா படிக்கிறானா சார் கிளாஸ்ல? நல்லா படிக்கிறான் சார். அவன் தான் சார் இந்த கிளாஸ்லயே ஃபர்ஸ்ட் ரேங்க்கு. அப்புறம் அவனை பத்தி எந்த கம்ப்ளைண்ட்டும் எங்க சைட்ல இருந்து இல்லை சார். உங்களுக்கு ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் இருக்கா சார்? ஆமாம் இருக்கு சார். வீட்டில் வந்து காலையில் அம்மா என்ன சாப்பாடு செய்கிறாங்களோ அது வேண்டாம் வேணும்னு அடம் பிடிக்கிறான் சார். காலையில எந்திரிக்க சொன்னா எந்திரிக்க மாட்டேங்கிறா சார். ஓ அப்படியா? சரி, நான் அவன்கிட்ட பேசுறேன் சார். அவனுக்கு அட்வைஸ் பண்றேன். அவன் புரிஞ்சுக்கலான்னு தெரியல, நான் புரிஞ்சுக்கிற அளவுக்கு அட்வைஸ் பண்றேன் சார். வேற ஏதாச்சும் இருக்கா சார்? ஒன்றும் இல்லை சார். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் சார். நீங்க யாரு பேரண்ட்? தீக்ஷித்தோட பேரண்ட். ஓ, இது ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களோ? ஓகே ஓகே. உன்னோட ரிப்போர்ட் கார்டு பாருங்க. சார் மார்க்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது சார். ஆமாம் மேம், அவனுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் மேம் இருக்கு. கிளாஸ்லலாம் நல்லா கவனிக்கிறான், நல்லா சம்மு எல்லாமே போடுறான் மேம். ஆனால் வீட்டில் தான் எனக்கு கொஞ்சம் இடிக்குதோன்னு தோணுது. அவன் படிக்கிறது நீங்கள் பார்த்துருக்கீங்களா மேம் வீட்டில்? நான் கொஞ்சம் ஒர்க்கில் பிஸியாக இருப்பேன், ஆனால் அவன் படிக்கிறது நான் பார்த்துட்டு இருக்கேன் சார். சார் நீங்கள்? சார் நான் பார்க்குறப்ப படிக்கிறான், ஹோம்ஒர்க்ஸ்லாம் பண்ணுறான் அவன். ஓ அப்படியா சார்? ஆனால் ஹோம்ஒர்க் பண்ணுறான் தான், ஆனால் ஏதோ ஒரு 1-2 தான் சார் பண்ணுறான். இப்போ 5 ஹோம்ஒர்க் இருக்குன்னா 1-2 பண்ணிட்டு மீதி 3 ஹோம்ஒர்க் பண்ணாமலே வரா சார். அதனால கொஞ்சம் இன்கம்ப்ளீட் இருக்கு. அப்புறம் அவனுக்கு கொஞ்சம் லேக் ஆஃப் ப்ராக்டிஸ் நிறையாவே தேவைப்படுது சார். ஸோ நீங்கள் வந்து அதை பற்றி கொஞ்சம் அவனை கவனிச்சு இது பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் சார். அட்லீஸ்ட் ஒரு 1 hour இல்லை ½ an hour அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஹோம்ஒர்க்லாம் சொல்லிட்டாங்க சார். ஓகே சார். அவன் பிஹேவியர்லாம் எப்படி சார் இருக்குது கிளாஸில்? பிஹேவியர்லாம் நல்லா தான் மேம் இருக்குது. அது ஒரு குறையும் இல்லை மேம். டிசிப்ளின் எல்லாமே நல்லா தான் மேம் இருக்குது. ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம். நம்ம இதுதான் சில பேரோட வாழ்க்கை. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பேரண்ட்ஸ் சப்போர்ட் கிடைக்கிறவங்களும் இருக்காங்க,
கிடைக்காதவங்களும் இருக்காங்க. இந்த கதை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பேரண்ட்ஸ் சப்போர்ட் கிடைக்காதவங்களுக்கு தான் சமர்ப்பணமானது. நாங்கெல்லாம் கேட்கறது ஒண்ணுதான், நீங்க உங்க பசங்க கூட அட்லீஸ்ட் ஒரு 1 hour அப்படி இல்லைன்னா ஒரு ½ hour அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்கேயாச்சும் வெளியே கூட்டிட்டு போங்க. அப்படி இல்லைன்னா ஹோம்ஒர்க் ஏதாச்சும் சொல்லித்தாங்க. அப்போதான் அவங்களும் நல்லா அவங்கள பாத்துக்கணுன்ற மைண்ட் செட்டுக்கு வருவாங்க, பிளஸ் நல்லா படிப்பாங்க. நம்மள Thank you, students. It was a thoughtful skit which can give the ideology of modern parenting and their merits and demerits. I thank Mrs. Violet Rupa ma'am, Mrs. Amudavalli ma'am, Mrs. Anuradha ma'am for this remarkable skit presentation. Give them a big round of applause. Now we have a special dance performance. No, in junior study